ஹலோ guys, வணக்கம், வெல்கம் டு மை சேனல். நான் தான் உங்கள் சிட்டு. ஆக்சுவலி என்னென்னா, இன்றைக்கி நான் ஒரு ஸ்பெஷலான இடத்துக்கு போகிறேன். ஸ்பெஷலான இடம் என்ன சொல்ல முடியும், ஸ்பெஷல்னால் எனக்கு ஸ்பெஷல். அது மணாலி போகிறேன் நான் இன்றைக்கி தான். ஆனால் இது ஃபஸ்ட்டு விலாகாக இருக்கட்டும். இது ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி ஒரு விலாக் போட்டிருந்தேன்னா, ஸோ அதில் நான் உங்களுக்கு நிறைய சொல்லியிருப்பேன். டெல்லியை பற்றி நான் காமிக்க போகிறேன்ட்டு. ஆனால் டெல்லியை பற்றி காமிக்கிறதுக்கு முன்னாடியே என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா, மணாலிக்கு ட்ரிப் போட்டாருங்க. ஆனால் இப்போ என்னென்னா, ஸ்னோஃபால் ஜாஸ்தியாக இருக்கா. பெஸ்ட் சீசனில் லேட்டாக தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஜான் டிசம்பர் இந்த டைமில் ஸ்டார்ட் ஆகிடும் இப்போ அந்த ஸ்னோஃபால்ஸ். ஆனால் இந்த வாட்டி கொஞ்சம் லேட்டாக வந்திருக்கு. நான் ஒரு 5 ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிறேன். அதில் நார்த் இந்தியன்ஸும் இருக்காங்க, தமிழ் பசங்களும் இருக்காங்க. அவங்க பாதி பேர் தமிழ் பேசுவாங்க, சில பேருக்கு ஹிந்தியில் தான் பேசுவாங்க. ஸோ அப்படி புரிய முடிஞ்சால் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இல்லைடா என்னால் டிரான்ஸ்லேட் தான் பண்ணணும். வேற என்ன பண்ண முடியும்? என் சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நீங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் உங்கள் தம்பி வளர முடியும், சீக்கிரமாகவே வளர முடியும். அப்போ தான் தில்லியை பற்றி காமிக்க முடியும். அதுக்காக தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ லைக்ஸ் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட தமிழ் கொஞ்சம் உல்ட்டா இப்படி இருக்கும். ஸோ டெல்லியிலே நான் ஃபுல்லாக தமிழ் பேசுவேன். நான் நல்லா தான் பேசுவேன். நான் விலாகில் மட்டும் ஏன் இப்படி அப்படி வளருது. ஸோ கைஸ், இப்போ வர சப்ஸ்கிரைப் பண்ணலைங்களா என் சேனலை சப்ஸ்கிரைப் சீக்கிரமாக பண்ணிடுங்க. பெல் ஐக்கனை தட்டி விட்டுருங்க. அண்ட் ப்ளஸ் கிளம்புவோம். வேறு என்ன பண்ணுறது? அடுத்தது எங்கள் அம்மா திட்டுவாங்க எப்படியும். இங்கே ஃபஸ்ட்டு நான் வேலையே பார்க்கல. இந்த அப்படி இப்படி கிடக்குதா. ஸோ எங்கள் அம்மா கிளம்ப திட்ட போது அதுதான் இப்போ மடித்து வச்சிட்ருக்கேன். ஸோ அதுக்காக தான் நம்ம இப்போ க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிளம்புவோம். இல்லைனா அதுக்கும் ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, என்னடா இது எடுத்து வைக்கலன்னு. எதுக்கு நம்மளுக்கு? சரி வாங்க, நம்ம க்ளீன் பண்ணிட்டு கிளம்புவோம். பாய். என்ன போடுறது? மகன் ட்ரிப்புக்கு போகிறானே, சீக்கிரமாக வருவோம் ஆஃபீஸ்லேருந்து, அப்படிலாம் ஒரு கவலையும் இல்லை எங்கள் அம்மாவுக்கு. டேரெக்டாக இதெல்லாம் எடுத்து வச்சிட்டாங்க. நீ எடுத்துகிட்டு போட்டு கிளம்பு. இன்னொரு காலம். அம்மா இல்லைன்னா எவ்வளோ பசங்க வேஸ்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம எல்லாமே வேஸ்ட்டு தான், தெரியுமா? அம்மா இல்லைன்னா வேஸ்ட்டு தான். ஏன்னா அவங்களுக்கு கரெக்டாக தெரியும் நம்ம ட்ரெஸ் எங்கே இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனால் அவங்களுக்கு கரெக்டாக தெரியும் எங்கே வச்சுருப்பான்ட்டு. அம்மா அம்மா எங்க அம்மா ஜாக்கெட்டு எங்க அம்மா தேடி பார்த்தேன் கிடைக்கவில்லை, எங்க வச்சீங்க தெரியல, ஐயோ எனக்கு இது தெரியல. இப்போ 8:30 மணி ஆகுதா? என் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்க. இப்போ 8 மணி ஆகுதா? சரியா? கரெக்டாக 8 தெரியுதா? 8 ஆகுது. இவனுங்க என்ன ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்கன்னா 9 ஆகிறதுக்கு 1 மணி நேரம் இருக்குது. இப்போ என் பசங்க எப்போ வருவாங்கன்ட்டு அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சரியா? எப்பவும் டைமில் இல்லை, எங்கள் ஆஃபீஸ்லேயும் டைமில் இல்லை. நான் தான் சொன்னேன்ல, டைம் என்னாச்சு, 10 மணி ஆயிடுச்சா? இன்னும் கிளம்பாம தான் இருக்கானுங்க. எப்போ எப்போ நம்ம கிளம்புவோம்? இன்னும் கிளம்பலையாமா? வந்துருச்சு. சரி, நம்ம கிளம்பிட்டு அதுக்கு ஒரு ஃபோன் பண்ணுவோம். இப்போ ஒரு ஃப்ரெண்டு வந்துட்டுருக்கான் மெட்ரோவில். அவனை போய் பிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்ததுக்கப்புறம் அவங்க வண்டியில் உட்காந்துட்டு நம்ம டமால்னு போயிட வேண்டியதான். மணாலி. ஸோ கைஸ், இவர் தான் ரியோன் பாஹி. எங்களுக்கு பாடி பில்டர் இவர் தான். இவர் கூட தான் போக போகிறோம். சரியா? இவன் தீபக் பரத்வாஜ். இவன் பார்க்குறதுக்கு சைனாக்கார மாதிரியே இருப்பான். அவர் எல்லாத்தோட மெயின் இவர் தான். ஸோ இவர் கூட தான் நம்ம கிளம்பி எல்லாமே இங்க ரெடி ஆகுறது. அங்கிருந்து கிளம்பும்போது ஒன்றும் பண்ணலை. சரி வாங்க போலாம், கிளம்புவோம். எல்லாம் இங்கே நாங்கள் ஃபாஸ்டேக்காக நின்ட்டோம். ஃபாஸ்டேக் எங்களுக்கு கிடைக்கல. ஆக்சுவலி ஃபாஸ்டேக் ஃபஸ்ட்டே பண்ணியிருக்கணும். அது பேடிஎம்மோடது ஆக்டிவேட் பண்ண வரதுனால இப்போ ஃபாஸ்டேக் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்தா இவர் பண்ணிட்டு இருக்கிறாருல இப்போ. अभी कितने ब्लैक लिस्ट हो जाएगा ना, तो 5 मिनट में अपडेट हो जाएगा सारा बैलेंस. கைஸ், ஃபைனலி நாங்கள் இப்போ ஒரு டாபாவில் வெயிட் பண்ணுறோம். டாபாவில் டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்புவோம். ஒரு 100 கிலோமீட்டர் இப்போ தான் பார் பண்ணியிருக்கோம். நம்ம இருக்கிற இந்த வண்டியில் தான் வந்துட்டுருக்கோம். இப்போ நான் போயிட்டுருக்கோம். டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வேறு இடத்துக்கு போவோம். ஸோ கைஸ், ஃபைனலாக இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹாஃப் இடம் பார் பண்ணியிருப்போம். இப்போ 4.5 மணி நேரம் தான் இருக்குது இன்னுமே. இப்போ நாங்கள் 12 மணி நேரம் 12 மணி நேரம் காமிச்சிச்சு. இப்போ எங்களுக்கு மொத்தமே 5 மணி நேரம் தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் 2 மணி 1:30 மணிக்கு மேலே நான் தான் ட்ரைவ் பண்ணேன்.
ஆக்சுவலி வந்து அவன் வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டு வந்தான். பிரசாந்த் வந்து ஷிஃப்ட் பண்ணுறதுனால அது வந்து கொஞ்சம் டயர்டாக இருந்ததுனால நான் ஓட்டிட்டு இப்போ வந்திருக்கோம். இங்கே நம்ம வண்டி இங்கே இருக்குது. அவ்வளோ அழுக்காயிடுச்சு ஃபுல்லாக வண்டி. ஸோ வந்து டீ குடிக்கிறதுக்கு வந்திருக்கோம். இப்போ டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கொள்வோம். தாவாவில் வந்திருக்கோம். வேறு லெவல் தாவா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ டீ பார்த்ததுக்கப்புறம் தெரிஞ்சோம் அது வேறு ரொம்ப டயர்ட் ஆகிட்டாங்க எல்லாருமே. இப்போ காலையில் அங்கே போனதுக்கப்புறம் தான் எதாவது சாப்பிடணும். நாங்கள் மேகி வந்து அங்கே போயிட்டு பண்ணி சாப்பிட போகிறோம். வாங்கிலாம் சாப்பிட போகிறோம், பண்ணி சாப்பிட போகிறோம். சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்கிறோம், சரியா? ஸோ இப்போ வந்து போயிட்டுருக்கோம். இப்போ பார்ப்போம். புகையே வருதுல இங்கே இப்போ இமாச்சல் பக்கத்தில் வரப்போதில்ல, அதனால புகையாக வருது செம்மையாக. இதுதான் பைத்தியக்காரனுங்க. பைத்தியக்காரங்கன்னா பக்காவாக ப்ரூவ் பண்ணுவானுங்க. இது எங்கள் டீம் லீடர். ஆக்சுவலி வந்து இவர் எங்கள் டீம் லீடர். அதனால தான் நாங்கள் ரெஸ்பெக்ட் கொடுத்து பேசணும். இல்லைன்னா தரப்பட்டா லீவு. செம்ம வியூவில் ஃபைனலி நாங்கள் வந்து இங்கே மணாலி வந்துட்டோம். இவர் தான் ரொம்ப நேரமாக கஷ்டப்பட்டு ஓட்டி தூங்க முடியாமல் தூங்கி ஆஃபீஸ்க்கு போயிட்டு வந்து எங்களை கூப்பிட்டு வரதுக்கு ரொம்ப சிரமப்பட்டிருக்காரு. இவருக்கு ரொம்ப பெரிய தேங்க்யூ. இட்ஸ் ஓகே கைஸ். இந்த பாட்டை பந்த் பண்ணால் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் ரொம்ப மேனேஜ் பண்ணது இவர் தான். இவரெல்லாம் வீடியோ எடுக்கிற வேற லெவல் சொல்லி வேற லெவல் எடுத்திருக்காரு வீடியோ. vlog. ஹாய் போல பாய் गाइस. ஹாய் போல ஹாய் சொல்லுங்கடா எருமைங்களா. செம்ம லேண்ட்ஸ்லைடாக இருக்குது இந்த இடத்துல. நாங்கள் நேரடியாக வந்துட்டே இருந்தோம். எங்கே வண்டி விட போனேன்?